எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காந்தியோட வருகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேசிய இயக்கத்தில் காந்தியோட முக்கியமான வருகைகளை பற்றி பார்க்க போகிறோம். அவர் சம்பரான் சத்தியாகிரகத்திலேருந்து தான் அவருடைய முகவுரை ஆரம்பிக்குது. சம்பரான் சத்தியாகிரகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அவர் ஆப்பிரிக்காவில் போய் நிறைய விஷயங்களை அங்கே கற்றுக்கிட்டார். அகிம்சைனா என்ன, போராட்டம் பண்ணுறது எப்படி அப்படின்னு அவர் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ஆப்பிரிக்காவில் பண்ணதுனால இந்தியாவுக்கு வருகும்போது சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது தான் அவர் நிறைய விஷயங்களை அவர் காதுபட வருது. சம்பரான் அப்படிங்கிறது பீகார் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே உள்ள விவசாயிகளை ஆங்கிலேயர்கள் கட்டாயப்படுத்துகிறாங்க. அவுரி அப்படிங்கிற ஒரு செடியை கட்டாயப்படுத்துகிறாங்க. அவுரி என்பது என்ன அப்படின்னா, அது ஒரு சாயம் தயாரிக்கிற ஒரு செடி. அதுலேருந்து தான் சாயம் தயாரிப்பாங்க. அந்த செடியை நீங்கள் பயிர் பண்ணணும் அப்படின்னு விவசாயிகளை கட்டாயப்படுத்துகிறாங்க. சரி, அவுரி செடியை கட்டாயப்படுத்துறதுனால ஏன் அங்கே போராட்டம் நடக்குது அப்படின்னா, அவுரி செடியை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கான விலை கிடைக்கல. விவசாயிகளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விலை கிடைக்காதனால அங்கே தோல்வி அடைகிறாங்க விவசாயிகள். சாதாரணமாக அவங்க பயிர் பண்ணி கொண்டிருந்த நெல், கோதுமை இதெல்லாம் இதற்கு கிடைத்த வருமானத்தை விட கால் பங்கு கூட அவுரி சாகுபடியில் கிடைக்கல. அதனால் விவசாயிகள் காந்தியிடம் முறையிடுறாங்க. சம்பரானுக்கு காந்தி போராடுறதற்காக போகிறாரு. யாரெல்லாம் அங்கே போகிறாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி, ராஜேந்திர பிரசாத், மஷார் உல் ஹக், ஜேபி கிருபாலனி, நர்ஹரி பரேக், மகாதேவ் தேசாய், ஜேபி கிருபாலனி, ராஜேந்திர பிரசாத், மஷார் உல் ஹக், மகாத்மா காந்தி, இவங்க எல்லாமே சம்பரானுக்கு நேரடி விசிட் பண்ணுறாங்க அந்த இடத்த. காந்தி சம்பரானுக்கு போனதுக்கப்புறம் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, விவசாயிகளை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே உள்ள கமிஷனர் இருப்பார்ல, அந்த கமிஷனரை பார்க்குறாரு. சம்பரான் சத்தியாகிரகத்தில் காந்தி வெற்றி அடைகிறாரு. அப்போ தான் காந்திக்கும் இந்தியாவோட நிலைமை என்னன்னு புரியுது. வறுமை நிலவிய அந்த சூழ்நிலை, விவசாயிகள் படக்கூடிய அந்த துன்பங்கள், இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அவர் காதுபட ஒவ்வொன்றாக வருவது தான் காந்தியின் வருகையின் முதல் படி சம்பரான் சத்தியாகிரகம். இந்த சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1917. பேர் திர்காம் கமிஷனரை பார்க்குறார், சந்தித்து பேசினார். அந்த திர்காம் கமிஷனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சம்பரானை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சம்பரானை விட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. காந்தி உடனே, நான் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், போராட்டம் பண்ணுவேன், நீ என்ன வேணாலும் கேஸை போட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த வழக்கையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு காந்தி சொல்கிறார். காந்தி சொல்கிறத கேட்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அங்கே உள்ள ஆங்கிலேயர்கள் அதிகாரிகள் ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. அந்த குழுவுக்கு காந்தியை ஒரு உறுப்பினராக போடுறாங்க. சரி, இவர் பின்வாங்க மாட்டார் போல் அப்படின்னு அப்போயே முதல் சம்பரான்லேயே முதல் சத்தியாகிரகத்திலே காந்தியை அதாவது இந்தியாவில் நடத்தப்பட்ட சத்தியாகிரகத்தில் சம்பரான் சத்தியாகிரகத்தில் ஆங்கிலேயர்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பரான் சத்தியாகிரகத்தில் காந்தி வெற்றி அடைகிறாரு. அப்போ தான் காந்திக்கும் இந்தியாவோட நிலைமை என்னன்னு புரியுது. வறுமை நிலவிய அந்த சூழ்நிலை, விவசாயிகள் படக்கூடிய அந்த துன்பங்கள்,
இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அவர் காதுபட ஒவ்வொன்றாக வருவது தான் காந்தியின் வருகையின் முதல் படி சம்பரான் சத்தியாகிரகம். இந்த சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1917. சம்பரான் சத்தியாகிரகத்தில் காந்தி வெற்றி அடைகிறாரு. அப்போ தான் காந்திக்கும் இந்தியாவோட நிலைமை என்னன்னு புரியுது. வறுமை நிலவிய அந்த சூழ்நிலை, விவசாயிகள் படக்கூடிய அந்த துன்பங்கள், இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அவர் காதுபட ஒவ்வொன்றாக வருவது தான் காந்தியின் வருகையின் முதல் படி சம்பரான் சத்தியாகிரகம். இந்த சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1917. சம்பரானை பொறுத்தவரை உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சம்பரான் நடைபெற்ற ஆண்டு தெரிஞ்சுக்கணும், 1917. சம்பரானில் காந்தியடிகளோடு கூட சென்றவர்கள் யார் அப்படின்னு கேட்கலாம். மகாத்மா காந்தி, அவரோட கூட போனவங்க ராஜேந்திர பிரசாத், மசார் உல் ஹக், ஜேபி கிருபாலனி, மகாதேவ் தேசாய், இவங்கெல்லாம் அவங்க கூட போனவங்க. அதாவது காந்தியோட கூட சென்றவர்கள் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத், மசார் உல் ஹக், ஜேபி கிருபாலனி, நசார், நர்ஹரி பரேக், மகாதேவ் தேசாய் அப்படின்னு சொல்லுவோம். நர்ஹரி பரேக், மகாதேவ் தேசாய், மசார் உல் ஹக், ராஜேந்திர பிரசாத், ஜேபி கிருபாலனி, அதாவது ஆச்சாரியா கிருபாலனி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஜேபி கிருபாலனி, நர்ஹரி பரேக், இவங்கெல்லாம் வந்து கூட போனவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு கேள்வியை கேட்கும், காந்தியோட கூட சென்றவர்கள் யார்? 3/20 பங்கு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அது ஒரு கேள்வி. காந்தியோட கூட போனது யார்? காந்தி அந்த நிலம் வந்து எத்தனை பங்கு விவசாயம் பண்ணணும்னு நிர்பந்தம் பண்ணப்பட்டது? எந்த ஆண்டு சம்பரான் சத்தியாகிரகம் நடந்தது? எந்த மாநிலம் சம்பரான் சத்தியாகிரகம்? பீகார். சம்பரான் சத்தியாகிரகம் பீகார், 1917. ராஜேந்திர பிரசாத், மசார் உல் ஹக், ஜேபி கிருபாலனி, நர்ஹரி பரேக்கு, அடுத்தது யாருன்னா மகாதேவ் தேசாய். புரியுதுங்களா? ராஜேந்திர பிரசாத், மசார் உல் ஹக், நர்ஹரி பரேக்கு, ஜேபி கிருபாலனி, மகாதேவ் தேசாய். 1917. 3/20 இதில் தான் கேள்வி கேட்பாங்க. பீகாரில் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பரான் சத்தியாகிரகத்திற்கு தீன்கதியா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீன்கதியா முறை 10வது புக்கில் பார்த்தீங்கன்னா தீன்கதியா முறை அப்படின்னு அதில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதனால் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, தீன்கதியா முறை எந்த போராட்டத்தில் ஃபாலோ பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். தீன்கதியா முறை அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம். இந்த சம்பரான் சத்தியாகிரகத்தில் வந்து அவுரி செடி நம்ம நீலச்சாயம் அப்படின்னு சொல்கிறோம். அது செயற்கை சாயமா இயற்கை சாயமா அப்படிங்கும்போது, விவசாயிகள் பயிர் பண்ணுறது செயற்கை சாயத்தில் பிரச்சனை வந்ததுனால தான் விவசாயிகள் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. 20 பங்கு இருக்குன்னா அதில் 3 பங்கு நீ கட்டாயமாக வந்து அதை பயிர் பண்ணணும். ராஜேந்திர பிரசாத், மசார் உல் ஹக், ஜேபி கிருபாலனி, நர்ஹரி பரேக்கு, மகாதேவ் தேசாய், இவங்களை இல்லாமல் 10th புக்கில் ஒரு பேர் வருது. அது யார் அப்படின்னா, அவர் வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு, பிரஜ் கிஷோர். சம்பரான் சத்தியாகிரகத்துக்கு அழைத்து கொண்டு காந்தி கூப்பிட்டது யார் அப்படின்னா, முதல்ல யார் கூப்பிட்டா அப்படின்னா ராஜ்குமார் சுக்லா. அது ஒரு கேள்வி கேட்பேன். சம்பரான் சத்தியாகிரகத்துக்கு வாங்க, வந்து எங்களுக்கு வந்து ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தது ராஜ்குமார் சுக்லா.